புதுவை மாநிலம் திருவாண்டார் கோயில் பகுதியில் அனைத்து தர மாணாக்கர்களுக்கும் நல்லொழுக்கத்துடன் கூடிய தரமான ஆங்கில வழி கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பள்ளி ஸ்ரீ நவதுர்கா மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பள்ளியின் முதல்வர் மற்றும் தாளாளர் திரு கே நடராஜன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ நவதுர்கா மேல்நிலைப் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் நான் தங்களிடம் என்னுடைய சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பள்ளியானது கிராமப்புறங்களுக்கு நடுவில் கிராமப்புற மாணவர்களுக்காக சிறந்த கல்வியை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏழை மற்றும் நடுத்தர மாணவர்கள் அவர்களும் சிறந்த கல்வியை பெற்று எதிர்கால வாழ்க்கையில் சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமாகும். இளஞ்சிறார்களுக்கு விளையாட்டுடன் கூடிய கல்வி போதிக்கப்படுகிறது. My name is Rishikesh. I am studying in LKG section. வா வா மண் வாசம் கொண்டு வா, கார்மேகம் சூழ்ந்து வா, இடி மின்னல் இடித்து வா, வானவில்லும் கொண்டு வா, கோடை மழை கொட்டி வா, பருவமழை பெய்து வா, குளம் குட்டை நிரப்பி வா, ஆறு ஓடை கடந்து வா, கரை புரண்டு ஓடி வா, நாட்டு வளம் செலுத்திடல் மழையும் தொடர்ந்து வா. இந்த நிறுவனமானது ஏழை மக்களுக்கு சிறந்த கல்வி என்ற நோக்குடன் அவர்களுக்கு அடிப்படையாக தேவையான ஒழுக்கம் மற்றும் அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்கள் பள்ளியில் அவருடைய கல்வியுடைய ஒழுக்கம் இங்கு சிறந்த கல்வியை புரிந்து கொண்டு படிக்கின்ற வகையில் நாம் அளித்து கொண்டு வருகிறோம். கல்வி மட்டும் இங்கு குறிக்கோளாக கொண்டில்லாமல் கல்வியை சார்ந்த யோகா, கராத்தே மற்றும் இசை, நாட்டியம் மற்றும் அனைத்து ஹிந்தியும் நாங்கள் இங்கு கொடுத்து வருகிறோம். குழந்தைகள் அதிகமாக விரும்பும் அனைத்து வகையான விளையாட்டு சாதனங்கள் இப்பள்ளியில் தேவைக்கு அதிகமாகவே உள்ளது. மேலும் மழலையருக்கான தனி விளையாட்டு திடலும் உள்ளது.
Hasini. I am studying in UKG A1 section. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ கற்சல போறேன். எல்லாரும் கேக்குறீங்களா? ஒரு காட்டுல அப்பா மானும் அம்மா மானும் குட்டி மானும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் அப்பா மானும் அம்மா மானும் இறை தேட காத்து கிளம்பிட்டாங்களாம். அப்போ அந்த குட்டிமான் கிட்ட, குட்டிமானே நீ எங்கேயும் போகாத, நாங்கள் போய் உனக்கு இறை தேடி எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அப்பா மானும் அம்மா மானும் இறை தேட காத்து கிளம்பிட்டாங்களாம். அப்போ அந்த குட்டிமானு வீட்டில் தனியாக இருந்துச்சான். அப்போ யோசிச்சு பார்த்துச்சான், நம்ம ஏன் காட்டை சுற்றி பார்க்கக்கூடாது, நாமளும் காட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு உடனே வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குமா, யாருமே இருக்க மாட்டாங்களே. உடனே குடு குடு குடுன்னு ஓட்டிட்டு இருக்கும் போது அங்கே பெரிய சிங்கராஜா உட்காந்துட்டு இருந்தாராம். ஏய் குட்டிமானே, உன்னை நான் அடிச்சு சத்த போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே அந்த குட்டிமான் என்ன பண்ணிச்சான், பயந்து போய் நின்றுச்சான். உடனே யோசனை பண்ணிச்சான், சிங்கராஜா நான் ரொம்ப குட்டியாக இருக்கேன், உங்கள் பசிக்கு நான் போதுமான அளவுக்கு இருக்க மாட்டேன். நான் போய் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு பெருசாக வரேன். அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசிக்கு நான் போதுமான அளவுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இப்போ அப்பா அம்மா பேச்சு கேட்கலன்னா ஆபத்து வரும். நம்ம இனிமேல் அப்பா அம்மா பேச்சா கேட்டுதான் நடந்துக்கணும். அப்படி கேட்கலன்னா நாமளும் குட்டிமான் மீது ஆபத்தில் மாட்டிப்போம். நீங்கள் எல்லாரும் அப்பா அம்மா பேச்சு கேட்பீங்களா? கேட்கணும். நன்றி. இதில் இந்த கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். அவர்கள் நன்றாக கற்று அவர்கள் நகர்ப்புறத்தில் உள்ள மாணவர்களுடன் போட்டி போட்டு வென்று இங்கு தன்னுடைய சாதனையை காட்டுகின்றார்கள். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளன. என் பெயர் மு. பிரியதர்ஷினி. நான் ஸ்ரீநதுர்கா ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கடந்த ஆண்டு SSLC பொதுத் தேர்வில் தரங்கிணி என்ற மாணவி 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் அரசு கல்வித்துறை, எரிசக்தி துறை நடத்திய போட்டிகளில் எமது பள்ளி மாணவ மாணவிகள் 100 விழுக்காடு பரிசுகளை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமையப்பெற்றுள்ளன. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. இப்பள்ளியில் உள்ள நூலகத்தில் மாணாக்கர்களின் கல்வி மேம்பாட்டிற்கான அனைத்து வகையான நூல்களும் ஏராளமாக அமையப்பெற்றுள்ளன. முதல் பரிசை பெற்ற கலைச்செல்வன் என்ற மாணவனை போற்றி புதுச்சேரி மாநிலமே பல பரிசுகளை எமது பள்ளிக்கு வழங்கிற்று. கிராமப்புறங்களில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த கல்வி என்னும் தம் குறிக்கோளில் பல துன்பங்கள் ஏற்பட்டாலும் அதனை வெற்றி படிகளாக்கி கொண்டு இப்பள்ளியை மும்மேலும் உயர்த்தி வருகின்றது எனது தலைமை ஆசிரியரை கொண்டு சேரும் என்றதை நான் பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகுச் சிறப்பாக அமையப்பெற்றுள்ளது. இப்பள்ளியில் உள்ள ஆடியோ விஷுவல் லேபில் எல்சிடி ப்ரொஜெக்டர் மூலம் மாணாக்கர்களுக்கு தேர்ந்த ஆசிரியர்களை கொண்டு பாடங்கள் போதிக்கப்படுகின்றன. மேலும் மும்மொழி திட்டம் என்ற வகையில் தமிழ், ஆங்கிலம், இந்தி என்ற 3 மொழிகளிலும் எங்களது பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் கொண்டு வந்து அனைத்து மாணவர்களுக்கும் மொழிகளை அறிவுடன் கற்றுக் கொடுக்கின்றார். அடிக்கடி ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்பதை எங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொண்டு நாங்களும் அதன்படி நடத்தி வருகின்றோம் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப்பெற்றுள்ளது. ஆகவே அவர்களை மேலும் மேலும் சிறப்பாக கற்று அவர்கள் மேலும் மேலும் சிறந்த இடத்தையும் சிறந்த ஒரு நிலையையும் அடைவதற்கு எங்களால் முடிந்த அளவில் இந்த பள்ளியின் மூலியமாக இந்த ஏழைப்புற இங்கு இருக்கின்ற கிராமப்புற மாணவர்களுக்கு சிறந்த கல்வி, நல்ல ஒழுக்கம், சிறந்த மற்ற கல்வியை சார்ந்த பயிற்சிகளை அனைத்தையும் நாங்கள் அளித்து நன்றாக மாணவர்களை உருவாக்குவோம் என்று அதற்கான ஒத்துழைப்பை என்னிடம் இருக்கின்ற ஆசிரியர்களும் மற்றும் பெற்றோர்களும் எனக்கு சிறப்பாக அளித்து வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.